ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்க பல்செட் எந்த கண்டிஷன்ல இருந்தாலுமே நம்ம சர்வீஸ் பண்ணி தரோம். இப்போ ஃபர்ஸ்ட் நிறைய கம்பெனில என்ன பண்றாங்கன்னா பல்செட் அந்த டிக் டிக்னு சவுண்ட் வரலன்னா இந்த ரிப்பேர் கிட்ட ஒன்று மாத்தி பார்ப்பாங்க. அப்படி மாத்தி பார்த்துட்டு இது மாத்தி பார்த்தும் ஓகே ஆகலன்னா அவ்வளோதான் தூக்கி வச்சுட்டு புது பல்செட் தான் நீங்க போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த ரிப்பேர் கிட்ட மட்டும்தான் இதுல ஒரு ஸ்பேர்ன்றது கிடையாது. இதுல எவ்வளவு ஸ்பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதை பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பேர். இதுவும் ஒரு ஸ்பேர் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு பல்செட்டரை சர்வீஸ் பண்ணணும்னா நீங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவோ இல்ல ஒரு டெஸ்டரோ இருந்தாலுமே நீங்க உங்க பல்செட்டரை நீங்களே சர்வீஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்க்ரூவை கழட்டி போட்டோமா, இது இல்லாமையும் பல்செட்டர் ரன் ஆகும். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற டஸ்ட் உள்ள போயிட்டு இந்த இடத்துல உக்காந்துச்சுன்னா இந்த பல்செட் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த டஸ்ட்ல வந்து கிரிப்பா பிடிச்சிக்கும். அதனால உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அடுத்த ஸ்பேர் பாத்தீங்கன்னா இதை பாருங்க. இப்போ நிறைய இடத்துல நம்ம ஃபீல்டு சர்வீஸ் போற இடத்துலாமே பல்செட்ல அப்படியே ஒரு தூக்கிட்டு அப்படியே ஓரமா வச்சிடுறாங்க. ஏன்னா புது பல்செட் தான் சொல்றாங்க கம்பெனில கேட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் அதை பாக்குறாங்களே தவிர இந்த பல்செட்டை நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எந்த ஒரு கம்பெனிக்கும் அந்த ஒரு எண்ணம் இல்லை. இப்போ நீங்க உங்க பல்செட் எந்த நிலைமையில இருந்தாலுமே நம்ம சர்வீஸ் பண்ணி தரலாம். இதே நம்ம பல்செட் கொடுக்கறதுன்னா நம்ம வந்து 1 இயர் சர்வீஸ் வண்டியால நம்ம பல்செட் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்ப பாத்தீங்களா, இது ஒரு ஸ்பேரு. இதெல்லாம் செட்லயே வந்துடும். நம்ம 1 இயர் வந்து சர்வீஸ் வாரண்டியோட பல்செட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ மற்ற கம்பெனி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பல்செட்டுக்கு எல்லாம் வாரண்டி கிடையாது, ஒரு 6 மாசம் தான் அப்படின்றாங்க. நம்ம சர்வீஸ் வாரண்டி 1 இயர் கொடுக்குறோம். லைஃப் டைம் சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸ்மே வாங்க மாட்டோம். எந்த ஒரு ஸ்பேர் போட்டாலுமே ஸ்பேர் மாத்தினாலுமே நம்மளே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம், நம்ம அந்த ஸ்பேர் வாங்குறவங்களுக்கு மட்டும். மற்றபடி சர்வீஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் நம்ம ஃபுல் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருப்போம். இதுல ஒரு 6 ஸ்க்ரூ 12 வரும். இதை நம்ம கைட்டி போட்டுருவோம். இதெல்லாம் ஒரு ஸ்பேர் தான். ஓகேங்களா. மற்றவங்க எல்லாமே இதை மட்டும் தான் கழட்டி பார்ப்பாங்க. நிறைய பேர் இந்த ஸ்பேரே கழட்டி பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. இதுல வந்து ஒரு ரப்பர் பீஸ் ஓரிங் மாதிரி தான் வரும். அதனால இது நம்ம பக்கெட் செட்ல போட்டு போட்டு எடுக்கிறதுனால இது வந்து 4 அடியில வந்து தேஞ்சிரும். அதனால இங்க ஒரு ஏர் லீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதையும் நம்ம தனியா கழட்டி எடுக்கலாம். வந்துட்டீங்களா. வந்துட்டீங்களா. ஸ்பேர் எல்லாமே ஸ்பேர் தான். நீங்க எடுக்க தெரியாத கழட்டினீங்கன்னா இது உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாமே ஒரு சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஐட்டம் தான். அதனால நீங்க நசுக்கி எடுத்துடுவீங்க, அந்த மாதிரி வாய்ப்புலாம் நிறைய இருக்கு. எல்லாமே இவ்வளவு ஸ்பேர் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்பெனிலுமே யாருமே சொல்லியே இருந்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளவு ஸ்பேர்லாம் இருக்குது பல்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேட்டுமே ஒரு ஸ்பேர் தான்.
ரொம்ப நாள் டைட்டாக இருக்கிறதுனால ஃபுல்லா டைட் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, தண்ணியில பட்டா எதனா ஆகுமா, பால் உள்ள போயிடுச்சுன்னா எதனா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது எப்படி போனாலுமே உள்ள சர்வீஸ் பண்ணிடலாங்க. நம்மளே வீட்லயே உட்காந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம அவங்க கிட்ட அலையணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் டைட்டா இருந்தது, அதனால மடியில வச்சு கட்டினேன். இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு வந்து ஸ்பேர்லாம் கெட்டு போகாது. கரெக்டான டூல் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அது. நம்ம கிட்ட மில்கிங் மிஷின் எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றோம். அதனால கம்மியான பிரைஸ்லயே மில்கிங் மிஷின் எல்லாமே நம்மள கிட்ட வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நம்ம மோட்டருக்கு மட்டும் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. வாரண்டி வேற, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேற. நம்ம நம்ம எடுக்கிற பேசிக் மாடல்ல இருந்து எந்த மாடல் எடுத்தாலுமே ஒரு மோட்டருக்கு 1 இயர் அந்த இன்வாய்ஸ் டேட், இன்னைக்கு இன்வாய்ஸ் போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் இதே டேட் வரைக்கும் உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் வேலிடிட்டி இருக்கு. அது வரைக்குமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம். அதுவே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாவே பண்ணி கொடுத்துருவோம். இது ஒரு ஸ்பேர் தான். இதையும் கழட்டிக்கலாம் இல்லையா, ஒரு ரப்பர் தான் வருங்க. இதுவும் ஒரு ஸ்பேர் தான். இதுக்குள்ள எதனா ஆயிடுச்சோ உடஞ்சிதோ அப்படின்னா மட்டும்தான் இந்த பீஸ் ஸ்கிராப் பண்ண முடியும். மற்றபடி இது எல்லா பீஸுமே, இது இங்க இருக்கிற எல்லா பீஸுமே உங்களுக்கு ஸ்பேர் தான். இதுல அதிகமா ப்ராப்ளம் வர்றது பாத்தீங்கன்னா, இது வந்து டைஃப்ராம் கிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரப்பர்ல ஒரு இடத்துல மட்டும் சின்னதா ஹோல் வரும். ஹோல் வந்தாதான் இந்த ப்ராப்ளம் வரும். மற்றபடி என்ன ஆச்சுன்னா, இப்போ நிறைய கஸ்டமர் நம்ம கிட்ட எடுத்துன்னு வந்த பல்சர்லாம் என்ன பாத்தீங்கன்னா, ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வச்சிடறாங்க. கழட்டி வச்சுன்னா என்ன பண்ணுதுன்னா, ஒரு வண்டு போயிட்டு இது உள்ள போயிட்டு ஒரு கூடு கட்டிடுது. கூடு கட்டிட்ட பிறகு நம்ம எத்தனை வாட்டி புதுசு மாத்தி மாத்தி பார்த்தாலும் தலைதான் பிச்சுன்னு போகுமே தவிர, இதுல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனா இது ஃபுல்லா போயிட்டு அந்த கூடு கட்டி இருக்கிறதுனால ஃபுல்லா மண் அடிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த பக்கம் அந்த பல்ஸ் போயிட்டு ஒர்க்கே ஆகாது. அதனால இப்ப இதுல மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் வந்தா மட்டும்தான், இதுல எதனா ஒரு பொருள் உடைஞ்சதுன்னா மட்டும்தான், அவ்வளவு சீக்கிரத்தில் உடையாது. இதுல எதனா ஒரு பொருள் உடைஞ்சா மட்டும்தான் இதை வந்து புதுசா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஐடியா வைக்கணும். இந்த பைப் உடைஞ்சாலுமே புதுசா நீங்க மாத்தீங்கன்னா, மற்றபடி நீங்க எல்லாருக்கிட்டுமே இந்த ரிப்பேர் கிட்ட மட்டும் வாங்கி வாங்கி மாத்துவீங்களா, உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடாது. நீங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னா, வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் வரும், அதை கால் பண்ணி கேட்டுக்கங்க. நம்ம வந்து 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நம்ம மில்கிங் மிஷின் மோட்டர் கொடுத்துட்டு இருக்கோம். மில்கிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்டிங் பிரைஸ் 18,000 இருந்து இருக்கு. ஒரு 4ல இருந்து 5 மாடு வச்சிருக்கோம். நார்மல் பிரைஸ் 18,000 இருந்து இருக்கு. நீங்க அப்பயுமே நினைப்பீங்க எங்க ஏரியாலாம் 14,000 கிடைக்குது, 15,000 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டி அப்படின்ட்டு ஒரு நீங்க பார்க்கணும். இப்போ நீங்க கொடுத்துட்டா, நம்ம ஒரு மிஷின் வித்துட்டா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டோம். இப்ப நம்ம கிட்ட ஒரு மிஷின் வாங்கிட்டாங்கன்னா அந்த கஸ்டமர் அந்த மிஷின் அழுதி காலம் ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ வச்சிருந்தாலுமே நம்ம அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 1 இயருக்கு எந்த ஒரு கஸ்டமருமே நம்ம வந்து திருப்பி கால் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் கால் பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லைனர்ல வந்து எலி கடிச்சிருச்சு, மாடு மிதிச்சு ரப்பர் கட் ஆயிடுச்சு, ஷார்ட் டியூப்ல ப்ராப்ளம், ஷார்ட் டியூப் வந்து எலி கடிச்சிருச்சு, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மட்டும்தான் வருமே தவிர
மற்றபடி மோட்டர் ஓடல, மிஷின் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் வந்ததும் கிடையாது. இந்த 1 இயர்க்குள்ள நம்ம அப்படி சப்போஸ் கஸ்டமரால மோட்டருக்குள்ள பாலோ தண்ணியோ விட்டுட்டாங்கன்னா அப்பயே அதை கைட்டு கிளீன் பண்ணா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. பல்செட்டரும் அந்த மாதிரி தான். தண்ணியோ பாலோ எது உள்ள போனாலுமே இந்த அளவுக்குலாம் கட்டு தேவையில்ல. இந்த ரப்பர் கிட்ட கட்டினீங்களா 2 பக்கமும் தண்ணி போயிட்டு சேர்ந்துருக்கும், இந்த இடத்துலலாம் தண்ணி சேர்ந்துருக்கும். நீங்க எவ்வளவு மட்டும் கழட்டி இந்த பிளேட்டு எதுவுமே நீங்க கழட்ட தேவையில்ல. இந்த இடத்துல வச்சுட்டு ஃபுல்லாத்தையும் இந்த டஸ்ட் கவர் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இந்த பக்கம் கீழே நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வரது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சும்மா நார்மலா ஒரு 1 hour 2 hour வெயில்ல காய வச்சீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கிற தண்ணி எல்லாமே போயிடும். நீங்க திருப்பி பல்செட்டர் போட்டு பக்கெட் செட் மாட்டிட்டு நீங்க திருப்பி ரன் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா அது ஒர்க் ஆகும். 100% ஒர்க் ஆகும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எங்க ஆபீஸுக்கு கொரியர் போட்டு விடுங்க. நீங்க எவ்வளோ பழைய பல்செட் வச்சிருந்தாலுமே நம்ம அதை சர்வீஸ் பண்ணி தந்துடலாம். நம்ம கிட்ட மெட்டீரியல் இருந்தா இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு மேலும் இந்த மிஷினை பத்திலாம் உங்களுக்கு பல்செட்டர் பத்தி உங்களுக்கு மில்கிங் மிஷின் ஸ்பேர் பத்தி தெரிஞ்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கால் பண்ணுங்க. நம்மளாண்ட மில்கிங் மிஷின் சம்பந்தமான எல்லா ஒரு ஸ்பேருமே இருக்கு. நம்ம மோனோ பிளாக் பம்பு மட்டும்தான், ஆயில் இன்பில்ட் பம்பு மட்டும்தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கேட்கறவங்களுக்கு மட்டும் அந்த வேக்கம் பெல் டிரைவ் மாடல்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 2 பக்கெட் செட்டு ஒரே சேம் டைம்ல கறக்குறது பாத்தீங்களா, அதுக்கு மேல இப்போ 4 பக்கெட் ஓடனா கண்டிப்பா நம்ம வந்து பெல் டிரைவ் தான் போய் ஆகணும். அதுவுமே நம்ம வாரண்டியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு பொருளுமே வாரண்டி இல்லாத நம்ம விஜிஎஸ் டெய்ரி கம்பெனிலேருந்து வெளியே போக